friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Pavi's Makeover. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஐப்ரோஸ் வந்துட்டு நான் எப்படி கிரியேட் பண்றதுங்கறத फ्रेंड्स பார்க்க போறோம். Actually என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி இந்த ஐப்ரோஸ் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி தான் நான் இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கேன். So ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம இந்த ரெண்டு டெக்னிக் ஆஃப் ஐப்ரோஸ் வந்துட்டு எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்களா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஒரு ஸ்பூலி வச்சு நல்லா ஐப்ரோ வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நார்மல் காஜல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் டெக்னிக் 1ல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து நார்மல் L18 காஜல் 90 rupees நைக்கால உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் லோவர் ஐப்ரோஸில் அந்த ஐப்ரோஸ் ஒட்டியே நான் வந்துட்டு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு எங்கேருந்து எனக்கு நிறையா ஹேர் க்ரோத் ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கேருந்து நான் வந்து ஒரு ஆர்ச் ஷேப்டு என்னோடய ஐப்ரோஸ் மேலேயே ஒரு தின் லைன் ஒரு லைன் மேலே நான் வந்துட்டு ஷேப் கொடுக்கறதுக்காக வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லைட்டாக தான் வரைகிறேன், திக்காக இது ரொம்ப திக்காக அமுத்தி டார்க்காலாம் இல்லை, லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்துட்டு இருக்க ஸ்பார்ஸ் ஏரியாலெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப லைட் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு எங்கெல்லாம் திட்டாக இருக்கும், நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து ஒரு காஜல் வச்சு பண்ணுறப்போ திட்டாக அங்கங்கே வந்து டெபாசிட் ஆகிருக்கும் ப்ராடக்ட். ஸோ அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு திருப்பியும் நம்ம ஸ்பூலி ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் வந்து நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி இது பண்ணுறேன்னா வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ பொமேட் பேலட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் நைக்கால் அவைலபிளாக இருக்குது. இட் இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் பவுடர் ப்ராடக்ட். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ப்ரோ ஆர்டியோட PE28 நினைக்கிறேன். ஸோ அதை ஆங்கிள்டு ப்ரஷ் நான் எடுத்துகிட்டு ப்ரௌன் கலர் ஷேட் நான் வந்துட்டு பிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே டார்க் பிளாக் ஜெட் பிளாக்ல வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணாதீங்க, அது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் தராது. ஸோ அதனால ப்ரௌனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு நான் அந்த ஐப்ரோஸ்க்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஐப்ரோவோட லைனை சேம் லைனை வந்து ட்ரா பண்ணிட்டேன். மேலே ஆர்ச் க்ரியேட் பண்ணுறதுக்காக எங்கேருந்து எனக்கு வந்து ஐப்ரோஸ் க்ரோத் அதிகமாக இருக்கும் ஸோ அங்கேருந்து ஒரு ஆர்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே இருக்க பார்ட்ஸ் ஏரியாலெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணமோ அதே டெக்னிக் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். பட் ஆனால் அது வந்துட்டு யூஸிங் காஜல், இது வந்துட்டு யூஸிங் பவுடர் ப்ராடக்ட். இப்போ 2 ஐப்ரோஸும் நம்ம வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து இன்னும் டிஃபைன் பண்ணி இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நான் அதுக்கு முன்னாடியே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் நைக்காவோட கன்சீலர் பேலட்டில் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து உங்களோட ஸ்கின் கலர் என்னவோ ஸோ அந்த கலர் எடுத்து நான் வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு மேலேயும் ஐப்ரோஸ் கீழேயும் வந்துட்டு ஒரு திக் பார்டர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ப்ராடக்டை வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்குள்ளே வந்து புஷ் பண்ணி விட்டுருங்க, நல்லா ஸ்மஜ் பண்ணிடுங்க. லைக் மேலே இருக்க ஐப்ரோஸ் மேலே இருக்க ப்ராடக்டை வந்துட்டு நம்மளோட ஃபோர்ஹெட்லேயும் ஐப்ரோஸ் கீழே இருக்க போடுற டெபாசிட் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்மளோட ஐலிட்லேயும் வந்துட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ தட் நம்ம ஐ ஷேடோ ஏதாவது போடுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது ஒரு பேஸாக ஆக்ட் பண்ணும். வீடியோ பாத்தீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நெக்ஸ்ட் அப்கமிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணுங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இனி நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணலாம். See you soon in next video. Until then, it's Tata, bye bye from Pavitra.